வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள் பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆன் பேப்பர் மட்டும் இல்லாது ஆன் ஃபீல்ட்லயும் ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2018 இருந்து 2025 வரைக்கும் ரொம்ப ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருக்கு. வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கு. இதுதான் எதிர்க்கட்சிகளுக்கு மிக உறுத்தலாக பார்க்கப்படுது. ஒரு இந்திய அளவுல பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் நபராக ஸ்டாலின் இருக்கார். ஒரு மம்தா எப்படி இருந்தாங்களோ மம்தாவை விட மிக வீரியமாக ஸ்டாலின் இருக்கார். இதற்கு அணை போட வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. பாமக அப்படிதான் இருந்தாங்க ஒரு காலத்துல. 96 இருந்து 2006-11 வரைக்கும் பாமக எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அந்த பாமகனுடைய இடத்தை தற்போது விசிக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தொகுதி பேரத்துக்காக கொண்ட கொள்கையிலிருந்து திரும்ப வெளியே வர மாட்டாரு. திருமாவை மையமா வச்சு திமுக கூட்டணியை உடைக்கணும், திமுக கூட்டணியிலிருந்து திரும்ப வெளியே வந்து விட்டார் அப்படி என்றால் திமுக கூட்டணியை கலகலத்தை விடும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை அதிமுக பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் ஒருபோதும் இடம் கொடுக்காம திமுக கூட்டணியை விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக விஜயை பத்தி பேர் சொல்லாமலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. சினிமா புகழோடு டைரக்டா அரசியலுக்கு வந்துடுவாங்க. இவங்க கிட்ட நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ தலித் மக்கள்கள், இளைஞர்கள் இந்த நாயக பிம்பத்துக்கு நாம விழுந்துடக்கூடாது. நம்முடைய ஒரே நாயக பிம்பம் அம்பேத்கர் தான். அப்படிப்பட்ட அம்பேத்கர் பின்னால் வழி நடப்பவர்கள் ஒருபோதும் நாயக பிம்பத்துக்கு நாம பலியாகி விடக்கூடாது அப்படின்னு தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ற மோட்லையும் பேசியிருந்தாரு. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தாமரை செல்வன். 2026 தேர்தலுக்கு 10 மாதங்கள் தான் இருக்கு. இருந்தாலும் தேர்தல் கூட்டணி கணக்குகள் எல்லாம் இப்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கு. ஒரு அவசரமான முடிவுகளை அரசியல் கட்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு அவசரமான அனுபவம் தமிழக தேர்தல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்ததே கிடையாது. ஒரு கூட்டணி கணக்குகள் என்பது ஒரு தேர்தலுக்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக தான் யாரோட கூட்டணி சேருவாங்க, எத்தனை சீட்டு, தொகுதி பங்கீடெல்லாம் தேர்தலுக்கு முன்பு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக தான் பேசப்படும். அதற்கு முன்னாடி ஒரு பொது மேடையில் தங்கள் கருத்தியலுக்கு ஒத்துசைவான இருக்கும் கட்சிகளோடு அணி சேருவாங்க. அதுதான் கூட்டணிக்கான அச்சாரமாக பார்க்கப்படும். பிறகு அரசுக்கு எதிராக ஒரு போராட்டங்களை செய்வாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் கொண்டு வருவாங்க. இப்படிதான் கூட்டணி என்பது கட்டமைக்கப்படும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரமாக எதிர்கட்சிகள் ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணம் என்றால் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆன் பேப்பர் மட்டும் இல்லாது ஆன் ஃபீல்ட்லையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2018 இருந்து 2025 வரைக்கும் ரொம்ப ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருக்கு. போட்டி போட்ட எல்லா தேர்தல்கள்லையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெற்றுக்கொண்டு வராங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு திமுக கூட்டணிக்கு வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கு. இதுதான் எதிர்க்கட்சிகளுக்கு மிக உறுத்தலாக பார்க்கப்படுது. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கணக்குகள் என்பது தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்குது என்றால் அது திமுக கூட்டணியாக தான் இருக்கு. திமுக கூட்டணி ஆன் பேப்பர்லையும் ஃபீல்ட்லையும் பலமாக இருப்பது மட்டுமல்லாமல் களத்தில் பாஜகவை மிக தீவிரமாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியான பல்வேறு நெருக்கடிகளை பாஜகவுக்கு திமுக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மும்மொழி கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டுக்கு SSA நிதி கொடுக்காதது, கவர்னருக்கு எதிரான ஒரு பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் கவர்னருக்கு எதிராகவும் குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இல்லாத பிரச்சனை, அதாவது பாஜக மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் இல்லாத பிரச்சனையான டீலிமிட்டேஷன் பிரச்சனையை கையில் எடுத்து பாஜகவை பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு திமுக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. அதாவது திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ற இடத்துலையும் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக பாஜக திமுக வைக்கக்கூடிய நரேட்டிவ்களுக்கு பதில் சொல்லும் இடத்துல தான் திமுக அரசு அப்பேற்பட்ட நரேட்டிவ்கள் தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பதன் காரணமாக தான் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாரும் வராங்க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புனாதான் இப்படிப்பட்ட நரேட்டிவ் அவரால் செயல்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவிட்டால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். ஸோ எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நரேட்டிவை செட் செய்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான மாநில முதல்வர்கள் எல்லாம் இந்த நிகழ்வுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஸ்டாலின் முதல்வராக இருப்பதன் காரணமாக தான் ஸ்டாலினுடைய குரலுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள் ஸ்டாலின் வைக்கக்கூடிய நிகழ்வுக்கு அட்டன் பண்றாங்க. இதை பாஜக ரொம்ப ஆபத்தா பார்க்குறாங்க. ஒரு இந்திய
இந்திய அளவில் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் நபராக ஸ்டாலின் இருக்கார். ஒரு மம்தா எப்படி இருந்தாங்களோ மம்தாவை விட மிக மிக வீரியமாக ஸ்டாலின் இருக்கார். இதற்கு அணை போட வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. திமுக ஆட்சி இருப்பதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட நெகட்டிவ்களை செட் செய்து நமக்கு எதிரான காய் நகர்த்தல்களை திமுக செய்து வருகிறது. அதற்கு அணை போட வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே விஷயத்துக்காக தான் எடப்பாடி அவர்கள் டெல்லி போனார். அங்கு ஒரு சந்திப்பு நடந்தது. ஸோ அதை வந்து நான் அரசியல் பேசல, கூட்டணி பற்றியெல்லாம் பேசலன்னு எடப்பாடி சொன்ன பின்பும் ஒரு வார இடைவெளியில் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து கூட்டணியை உறுதி செய்து விட்டு போனார். திமுக கூட்டணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா? திமுக கூட்டணி ஒரு பைண்டிங் ஃபேக்டராக விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கார். ஒரு திமுக எந்த அளவுக்கு பாஜக எதிர்க்கிறாங்களோ அதை விட ஒரு 100 மடங்கு அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காரு. சனாதனம் வெசஸ் சமூக நீதி, சனாதனம் வெசஸ் அம்பேத்கரிசம் என்று ஒரு பாஜகவை கருத்தியல் தளத்தில் திருமா வந்து ரொம்ப ரொம்ப அட்டாக்கிங்காக பேசிக்கிட்டு இருக்காரு. திருமா திமுக கூட்டணியில் ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் பாமக அப்படிதான் இருந்தாங்க ஒரு காலத்தில். 96 இருந்து 2006-11 வரைக்கும் பாமக எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அந்த பாமகனுடைய இடத்த தற்போது விசிக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பிக்கள், 2021 சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு 6 தொகுதி கொடுத்து அதில் 4 எம்எல்ஏக்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 2 எம்பிக்கள் அப்படின்னு வந்து திமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான அசர்ட்டாக திருமா இருந்து வருகிறார். குறிப்பாக வடக்கு மண்டலங்களில் பாமக எப்படி ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருந்தாங்களோ அதே மாதிரியான ஃபேக்டராக தற்போது திருமா அவர்கள் மாறிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வெற்றி வீரராக திருமா அவர்கள் இருக்காரு. 2019 தேர்தலில் இருந்து தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட்சாரை வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. குறிப்பாக வட மாவட்டங்களில் வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பறையர் வாக்கு வங்கியில் ஒரு பெரும்பான்மையான வாக்கு வங்கி திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ திமுக கூட்டணியுடைய ஒரு மிக முக்கியமான முகமாக ஒரு பைண்டிங் ஃபேக்டராக திருமா இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக திமுக கூட்டணியில் திருமா இருக்கார். திருமா அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு 2006 அந்த தேர்தலில் மட்டும்தான் அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தார். மற்ற எல்லா தேர்தல்கள்லையும் திமுகவோட தான் கூட்டணி வச்சிருந்தாரு. 2014 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணியில் இருந்தார். திமுகவோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக இன்னைக்கு வரைக்கும் விசிகா இருக்கு. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேள்விகள் எல்லாருக்கும் எழும். ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் விசிகா இருந்தாலும் விசிகாவுக்கு ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. விசிகாவுடைய அடையாளத்தை திமுக மறைக்குது. விசிகா வந்து செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. திமுக ஆட்சியில் தவறு நடக்கும் போது அதை விமர்சிக்கக்கூடிய இடத்துல வந்து விசிகா இருக்க மாட்டேங்குது. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் விசிகா திமுகவோடு நெருக்கமாக இருந்தாலும் திருமாவளவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேங்கை வயல் மேல்பாதி அப்படின்னு ஆரம்பிச்சு பல இடங்கள்ல விசிகாவுடைய கொடியேற்ற முடியாத நிலைமை. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏகப்பட்ட மாநாடுகளை திருமா நடத்தியிருக்காரு. அந்த மாநாட்டுக்கெல்லாம் அனுமதியை வந்து போலீஸ் வந்து மறுத்திருக்காங்க. நீதிமன்றம் போய் தான் வந்து அந்த அனுமதியவே வாங்கிட்டு வந்து பல்வேறு மாநாடுகளை திரும்ப நடத்தியிருந்தாரு. சமீபத்தில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் காப்போம்ங்கிற ஒரு பேரணி, அந்த பேரணிக்கு போலீஸ் வந்து அனுமதியை மறுத்துட்டாங்க. நீதிமன்றம் போய் தான் அந்த அனுமதியை வாங்கிட்டு வந்தாங்க. குறிப்பாக ஹெலிகாப்டரில் பூத்துவக்கூடிய நிகழ்ச்சி, அதற்கு வந்து போலீஸ் எல்லாம் தடை விதிச்சிட்டாங்க. பல்வேறு பிரச்சனைகள். இது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் சிலை திறக்க முடியல, விசிகாவுடைய கொடிகளை ஏற்ற முடியல. இப்படி சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் திருமாவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. திமுகவுடைய தலைவராக கலைஞர் இருந்தபோது 2001 தேர்தலில் திருமாவுக்கு 10 சீட்டு கொடுத்தாரு. 2011 தேர்தலில் ஒரு 12 சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து 10ஆக மாறினது. கலைஞர் இருக்கும் போதே ஒரு 10 சீட்டு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கலைஞர் கொடுத்த அளவுக்கான தொகுதிகளை ஸ்டாலின் இப்போது கொடுக்காம இருக்காரு. 2021 தேர்தலில் விசிகாவுடைய தொகுதி பேரம் என்பது ஒரு 15 தொகுதிகளில் ஆரம்பிச்சாங்க. அது வந்து 10ல் வந்து நின்றது. கடைசியாக 6க்கு திருமா ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 3 தொகுதி எதிர்பார்த்தாங்க. ஒரு பொது தொகுதியை விசிகா எதிர்பார்த்தாங்க. லாஸ்ட் 2019 எத்தனை தொகுதிகள் கொடுத்தாங்களோ அதே தொகுதியை தான் வந்து திருமாவுக்கு மீண்டும் கொடுத்தாங்க. இந்த கூட்டணி சார்ந்தும் அரசியல் கணக்குகள் சார்ந்தும் திருமாவுக்கு திமுகவோடு ஒரு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த தொகுதி பேரத்தை மனசில் வச்சுக்கிட்டு திருமா வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு நேரடியாகவே வந்து திருமாவுக்கெல்லாம் வந்து அதிமுகவுடைய பல முன்னணி தலைவர்கள் வந்து அழைப்பு விடுத்தாங்க. அங்கெல்லாம் போகாமல் இன்று வரை திமுகவோடு ஐக்கியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. திருமா அவர்கள் எப்போதெல்லாம் செய்தியாளர்களை சந்திக்கிறாரோ இந்த கூட்டணி சார்ந்த பல்வேறு விஷயங்களை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. மேல்பாதி வேங்கைவில் போன்ற பிரச்சனைகள்லாம்
மேற்கோள் காட்டி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஏன் வந்து நீங்க திமுகவை ஐக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, திமுக கூட்டணியை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் செய்யற விதமா தான் திருமாவை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா திரும்ப அதையெல்லாம் வந்து பக்குவமான முறையில் பதில் சொல்லிட்டு தன்னால திமுக கூட்டணி உடைந்து விடக்கூடாது என்பதில் வந்து திருமா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்காரு. ஏன்னா திமுக கூட்டணியோட மிக முக்கியமான ஒரு பைண்டிங் ஃபேக்டராக திருமா இருக்காரு. திருமா வெளில போயிட்டாரா சிபிஐ சிபிஎம்லாம் வெளில போயிடுவாங்க. ஸோ நம்மாலே இந்த கூட்டணியை உடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து திருமா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காரு. இந்த திமுக கூட்டணியை உடைத்து விட்டு புதிய கூட்டணிக்கு போனா அங்க வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குமா என்பதுதான் கேள்வி. அவங்க சீட்டு கொடுப்பாங்க, 20 சீட் கொடுக்கலாம், 30 சீட் கொடுக்கலாம். மக்கள் நல கூட்டணியில் வந்து 25 சீட் வாங்கினாரு. ஆனால் ரிசல்ட் என்ன, நெட் ரிசல்ட் என்ன, ஒரு 0வா தான் இருந்துச்சு. திமுக கூட்டணி இருக்கும்போது ஒரு 6 சீட்டு கொடுத்தா 4 எம்எல்ஏக்களா வந்து சட்டமன்றத்தில் விசிகா எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ சீட்டு பேரத்துக்காக தொகுதி பேரத்துக்காக கொண்ட கொள்கையிலிருந்து திரும்ப வந்து வெளியே வர மாட்டாரு. ஸோ கட்சியினுடைய வளர்ச்சி என்பது முக்கியம். வேற கட்சியோடு போனால் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குமாங்கிறது சந்தேகம். அதனால திருமாவை மையமாக வச்சு திமுக கூட்டணியை உடைக்கணும், திமுக கூட்டணியிலிருந்து திருமா வெளியே வந்து விட்டார் அப்படி என்றால் திமுக கூட்டணியை கலகலத்தை விடும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை அதிமுக பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் ஒருபோதும் வந்து இடம் கொடுக்காம திமுக கூட்டணியை விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள தான் திருமா அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதே கேள்வி தான் கேட்குறாங்க. நாங்கள் நிச்சயமா அதிக சீட்டு கேட்போம், திமுக வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் வந்து திமுக கூட்டணி விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பல்வேறு அழுத்தங்கள் கூட்டணி சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் திருமாவுக்கு இருக்கிறது என்றாலும் தன்னால் இந்த கூட்டணி உடைந்துவிடக்கூடாது என்பதில் வந்து திருமா வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்காரு. சமீபத்தில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை விசிகா நடத்தியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பேரணி. அம்பேத்கரை போன்று உடை அணிந்து, அதாவது கோட்டு சூட்டு டை அணிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை வந்து விசிகா நடத்தியிருந்தாங்க. அந்த பேரணியின் முடிவில் பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து திருமா பேசியிருந்தார். குறிப்பாக கூட்டணியை பற்றிய கிளாரிட்டியை கொடுத்திருந்தாரு. திமுகவுடைய கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி. இந்த இடங்களை பற்றிய பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் வந்து சீட் நெகோசியேஷனில் பேசிப்போம். ஸோ எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது வந்து திருமாவுக்கு தெரியும். யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு எங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ஒரு அட்டாக்கிங் மோடில் தான் வந்து திருமா பேசியிருந்தாரு. அங்கேயும் சில பல பிரச்சனைகளை பேசியிருந்தாரு. மாநாட்டுக்கு அனுமதி ஆரம்பத்தில் கொடுக்கல, நீதிமன்றம் போய் தான் அனுமதியை வாங்கிட்டு வந்தோம். நெடுஞ்சாலைகளில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க, நெடுஞ்சாலைகளில் எந்த ஒரு கட்சி கொடியும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அதை காரணமாக காட்டி மற்ற கொடிக்கம்பங்களை விட விசிகாவுடைய கொடிக்கம்பங்களை தான் வந்து போலீஸும் வந்து வருவாய்த்துறையும் வந்து அகற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகளை வந்து திரும்ப அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்முடைய தொண்டர்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாரு. குறிப்பாக விஜயை பற்றி பேர் சொல்லாமலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. சினிமாவில் இருந்து பல பேர் வராங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து தலித் மக்கள் எளிய மக்கள் தான் போயிடுவாங்க, சினிமா புகழோடு டைரக்டாக அரசியலுக்கு வந்துடுவாங்க, இவங்க கிட்ட நாம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ தலித் மக்கள்கள் இளைஞர்கள் இந்த நாயக பிம்பத்துக்கு நாம வந்து விழுந்துடக்கூடாது. நம்மளுடைய ஒரே நாயக பிம்பம் அம்பேத்கர் தான். அம்பேத்கருக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாருமே கிடையாது. இந்த சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார், பவர் ஸ்டார் எல்லாம் அரசியலுக்கு வந்தாலும் அம்பேத்கர் என்கின்ற ஒரு ஸ்டாருக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள தான் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனால் உலகம் முழுக்க அம்பேத்கருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அம்பேத்கர்னு சொன்னா ஜெய் பீம்ங்கிற கோஷம் வந்து அங்கே எதிரொலிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக அம்பேத்கர் இருக்காரு. அப்படிப்பட்ட அம்பேத்கர் பின்னால் வழி நடப்பவர்கள் ஒருபோதும் வந்து நாயக பிம்பத்துக்கு நாம வந்து பலியாகி விடக்கூடாது அப்படின்னு வந்து தொண்டர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மோட்லையும் பேசியிருந்தாரு. ஸோ திருச்சியில் நடந்த இந்த மதச்சார்பின்மையை காப்போம் என்கின்ற பேரணியில் கலந்து கொள்வதற்காக திருச்சியில் ஒரு தனியார் ஹோட்டலில் திருமா அவர்கள் தங்கியிருந்தார். அதே ஹோட்டலில் தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் தங்கியிருந்தார். அதே ஹோட்டலில் தான் பாஜகவுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் தங்கியிருந்தார். திருமாவை சந்தித்த வைகை செல்வன் அவர்கள் தான் எழுதிய உலக நாகரிகங்களில் ஒரு உலா என்கின்ற தன்னுடைய புத்தகத்தை வந்து கொடுத்திருக்காரு. அதே போல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கு பேசு நல்லா பேசு என்கின்ற தான் எழுதிய புத்தகத்தை பரிசாக கொடுத்திருக்காரு. ஸோ வைகை செல்வன் அவர்கள் திருமா அவர்களையும் நயினார் அவர்களையும் சந்தித்தது அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நிச்சயமாக அரசியல்வாதிகள் சந்தித்துக் கொண்டால் அரசியலை தாண்டி வேறு எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. திமுக கூட்டணி ஒரு பைண்டிங் ஃபேக்டராக திருமா இருக்காரு. திருமா வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிச்சயமா பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. திருமா எப்படி அதிமுக கூட்டணிக்கு வருவாருங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு. திருமா ஆரம்பம் முதலாகவே பாமக பாஜக கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் கூட்டணி வரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப வீரியமா பேசியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 கட்சிகள் கிட்ட பேரம் பேசக்கூடிய தன்மையெல்லாம் எங்க கிட்ட இல்லை, ஒரே ஒரு கட்சி என்றால் நாங்கள் ஒரு கட்சியோடு தான் கூட்டணி பேசுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் திருமா வந்து பல்வேறு முறை பேசியிருக்காரு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பைண்டிங் ஃபேக்டாக இருக்கக்கூடிய திருமாவை வந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா திமுக கூட்டணி ஒரு ஊசலாட்டத்தை சந்திக்கும், திமுக கூட்டணி ஒரு பலவீனமாக அமையும் அப்படிங்கிற டோனில் வந்து பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் திருமா திமுக கூட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அஜெண்டா செட் பண்ணி பல பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ
இந்த சந்திப்பு வந்து தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதே கூட்டணி திமுக கூட்டணி இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆன் பேப்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆன் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திரும்ப என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார், என்ன செய்வார், குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி முடிந்தால் மட்டும்தான் திரும்ப வந்து அதிமுக கூட்டணியோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ இப்படின்னு ஒரு பல்வேறு கேள்விகள் நம்ம சுற்றி இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். குறிப்பாக ஒரு டயலாக் தான், அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது என்பது வந்து ஒரு எவர்கிரீன் டயலாக். ஸோ தமிழ்நாடு அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிலாம் ஒரு $1 மில்லியன் கேள்வி இருக்குது. அது வந்து வரக்கூடிய நாட்கள் தான் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.